சித்திரம் கிராமத்தில் அங்கு ராமு என்ற சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். இன்று ராமு பிறந்தநாள் ஃபங்க்ஷன். ராமுவின் பிறந்தநாள் பார்ட்டிக்கு அவன் நண்பன் சீனு வீட்டிற்கு வந்தான். ராமு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி சீனு. வா ராமு, நாம் விளையாடுவோம். சரி, வா விளையாடுவோம். அங்கு இருந்த கால்பந்தை எடுத்து விளையாடத் தொடங்கினார்கள். அப்போது அந்த கால்பந்து பக்கத்தில் இருக்கும் புல்லாங்குழலை சோகமாக பார்த்தது. சோகம் மிக்க கால்பந்து இறைவனிடம் போய் முறையிட்டது. இறைவா, நானும் புல்லாங்குழலும் காற்றை மையமாக வைத்துத்தான் இயங்குகிறோம். புல்லாங்குழலை எல்லாரும் உதட்டோடு வைத்து கொஞ்சுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கிறார்கள். இறைவா, உனது படைப்பில் ஏன் இந்த பாகுபாடு? உடனே இறைவன் சொன்னார், நீ சொல்வது உண்மைதான். புல்லாங்குழலும் நீயும் காற்றின் அடிப்படையில்தான் இயங்குகிறீர்கள். புல்லாங்குழல் தான் உள்வாங்கும் காற்றை அழகிய இசையாக உடனே பிறருக்கு கொடுத்து விடுகிறது. ஆனால் நீயோ உள்வாங்கும் காற்றை யாருக்கும் கொடுக்காமல் உனக்குள்ளே வைத்துக் கொள்கிறாய். அதனால் தான் உன்னை எல்லாரும் எட்டி எட்டி உதைக்கிறார்கள். பிறருக்காகவும் நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த கால்பந்தை பார்த்தாவது வரட்டும். இந்த எண்ணம் இல்லாதவர்களுக்கு எதுவும் கடந்து போகும், ஆனால் எதுவும் மறந்து போகாது.